வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் மாலை 4 மணி நிலவரப்படி 76.18 அடியாக உயர்ந்துள்ளது. செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்களின் மனைவி சங்கீதா அவர்கள் தாக்கல் செய்த விவாகரத்து வழக்கு நாளை விசாரணைக்கு வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக பட்ஜெட்டில் பிற்படுத்தப்பட்டோர் கல்விக்கு 372 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கையில் 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தவேக அரசின் முதல் வேளாண் நிதிநிலை அறிக்கையை அமைச்சர் வினோத் அவர்கள் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். 22 கோடியில் 57,000 மெட்ரிக் டன் வெங்காய சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு மாநில அரசின் பங்காக 648 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கான இலவச மின்சாரத்திற்காக 7,432 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பருத்தி உற்பத்தியை பெருக்கிட பருத்தி மறுமலர்ச்சி இயக்கத்திற்கு 27.21 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வேளாண் காடுகள் திட்டத்தை செயல்படுத்த 17 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. வெற்றி இல்லத்தரசி வீட்டு தோட்டத்திற்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2,160 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 1,10,000 ரூபாயாகவும் 1 கிராம் 13,750 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 10 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மத்திய அமைச்சரவை செயலாளர் டி.வி. சோமநாதன் அவர்களின் பதவிக்காலம் மேலும் ஓராண்டிற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ அவர்களின் நாடாளுமன்றத்தின் வைகோ என்ற நூல் வெளியீட்டு விழா டெல்லியில் விமர்சையாக நடைபெற்றது. தவேக அரசின் தலைமையில் 2026-27 நிதியாண்டிற்கான முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. தொகுதி மறுவரையறை மற்றும் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாக்களை நிறைவேற்ற பாஜக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திலிருந்து கலைஞர் என்ற பெயரை நீக்கி மகளிர் உரிமை தொகை திட்டம் என்ற பெயரில் தவேக அரசு பட்ஜெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2026-27 ஆண்டிற்கான தமிழக பட்ஜெட் நேற்று தாக்கலான நிலையில் அரசு 1 ரூபாயை எவ்வாறு செலவிடுகிறது என்பது தொடர்பான விளக்கம் வெளியாகியுள்ளது. மத்திய அரசு நீட் யூஜி தேர்வை கணினி வழியில் நடத்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் வங்கி பதிவுகளை சட்டப்பூர்வ ஆதாரமாக அங்கீகரிக்கும் மசோதாவை மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. தமிழக பட்ஜெட் நேற்று தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் மக்களுக்கான எளிய சேவைகளை துரிதமாக்கும் வகையில் அனைத்து இ-சேவை மையங்களிலும் இ-சேவை 2.0 ஆக மேம்படுத்தப்படும் என்று நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் அறிவித்துள்ளார். பஞ்சாபில் 1 மரம் வெட்டப்பட்டால் 10 மரங்கள் நடப்பட வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த நிதியாண்டில் 14,194 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டும் பணிக்கு 1,253 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாயில் பாஸ்போர்ட் சேவைக்கு முன்பதிவு செய்ய போலியான நபர்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்று இந்திய துணை தூதர் விஷ்ணுவர்தன் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். ரயில் திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த மாநில அரசு ஆதரவு தேவை என்று அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. 85 நாட்கள் காத்திருப்புக்கு பிறகு புதுச்சேரி அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2 நாள் பயணமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வருகின்ற 8ஆம் தேதி புதுச்சேரி மற்றும் தமிழகத்திற்கு வருகை தர உள்ளார். திருத்தணி முருகன் சுவாமி கோவிலின் ஆடி கிருத்திகை விழாவை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை 4 மணி நிலவரப்படி மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 18,905 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பணத்தாள்களின் ஆயுட்காலத்தை அதிகரிக்க பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை பயன்படுத்த ரிசர்வ் வங்கி திட்டமிட்டுள்ளது.
தமிழக பட்ஜெட் தொடரில் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு 17,150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செயற்கை நுண்ணறிவு ரோபோட்டிக் திட்டம் மேலும் 2,600 பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற செப்டம்பர் 8ஆம் தேதி வரை தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் என்று அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு பிறகு சபாநாயகர் பிரபாகர் அவர்கள் தெரிவித்துள்ளார். திமுகவின் திட்டங்களில் வெற்றி என ஸ்டிக்கர் ஒட்டியுள்ளது தாவேகா அரசு என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். பட்ஜெட் கூட்டத்தொடரில் அண்ணன் சீர்திட்டத்திற்கு 812 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் புதிதாக திருமணமாகும் பெண்களுக்கு 1 சவரன் தங்கம் மற்றும் பட்டுப்புடவை வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்கு 560 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக இப்பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி தமிழகத்தில் பள்ளி நேரத்திற்கு பிறகு தினமும் 1 மணி நேரம் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி செயல்பாடுகள் அறிமுகப்படுத்தப்படும் என்று நிதியமைச்சர் மரியா வில்சன் அவர்கள் தெரிவித்துள்ளார். 10,000 பெண்களுக்கு ஆண்டுதோறும் இலவசமாக கறவை மாடுகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுய உதவி குழுக்களுக்கு இந்த ஆண்டு 38,000 ரூபாய் வங்கிக் கடன் வழங்குவதற்கு இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாகவும் பெண்கள் சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் முதலீட்டு மானியம் வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரமான பொது விநியோக திட்டம் ரேஷன் கடைகளில் பாக்கெட் கோதுமை மாவு வழங்கும் திட்டத்திற்கு 18 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படைக்கு 354 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக இப்பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறைக்கு 14,830 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. போதையில்லா தமிழகம் போதைப் பொருள் பழக்கத்தில் இருந்து மீட்பதற்கான நடவடிக்கைக்கு 70 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சாலை பாதுகாப்பு பணிக்கு 130 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் 431 கோடியில் கட்டப்படும் புதிய குடியிருப்புகள் மூலம் 5,000 காவலர் குடும்பங்கள் பயன்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் மேடைகளில் பேசுவதற்கெல்லாம் கைது நடவடிக்கை எடுப்பது மிக தவறானது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார். நீர்வளத்துறை முதன்மை செயலாளராக இருந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்ட சத்யபிரதா சாகு அவர்கள் பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் துறை முதன்மை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்தியாவில் கடந்த 2025ஆம் ஆண்டில் அதிக அளவில் உடல் உறுப்பு தானம் நடைபெற்ற மாநிலமாக தமிழ்நாடு முதலிடத்தை பிடித்துள்ளது. ஆடி கிருத்தியை ஒட்டி பக்தர்கள் வசதிக்காக இன்று முதல் 7ஆம் தேதி வரை சென்னை சென்ட்ரல் மற்றும் அரக்கோணம் வரை இயக்கப்படும் 3 பயணிகள் ரயில் திருத்தணி வரையில் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.